சுட சுட ஒயிட் வெஜ் குருமா எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சணும். மீன் மேக்கர் போட நீங்க வெஜிடபிள்ஸ் வேணா போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு பிரிஞ்சி இலை போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கணும். நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் போட்டு நல்லா வதக்கணும். தேங்காவும் முந்திரியும் போட்டு அரைச்சு கொதி வந்த பிறகு இதை நல்லா ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான தண்ணி ஊற்றிட்டு அது கூட உப்பு போட்டுக்கணும். ஸோ குழம்புக்கு தேவையான தண்ணி உப்பு போட்டு இப்போ மீன் மேக்கர் அதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இறக்கும் போது கொத்தமல்லியை போட்டு இறக்கி பாருங்க. சுட சுட ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒரு தடவை செஞ்சுதான் பாருங்களா. சாப்பிடாத பிள்ளைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.